என்னவா இருந்தது? நோக்கம் என்னவா இருந்தது? லாபம் கிடையாது. எனக்கு முன்னாடி பேசினார்ல, டாஸ்மார்க்கோட நோக்கம் லாபம் இருக்கும். ஒரு தனியார் முதலாளி ஒரு நிறுவனத்தை துவக்கினால் அதற்கு நோக்கம் லாபம் இருக்க முடியும். ஆனால் 1972ஆம் ஆண்டு இந்த துறையை நாட்டுடைமையாக்குகின்ற பொழுது இதோட நோக்கம் லாபம் அல்ல, இதோட நோக்கம் முழுக்க முழுக்க சேவை தான், சர்வீஸ் தான். கிராமப்புறத்தில் இருக்கிற, மலைகளில் வாழ்கிற, மலை முகடுகளில் வாழ்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் அவர்கள் பயணிப்பதற்கு, அவர்கள் செல்வதற்கு ஏற்ற வகையில் அரசு சேவையை துவக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் போக்குவரத்து துறை என்பது துவக்கப்பட்டது. இந்த போக்குவரத்து துறை துவக்குகின்ற பொழுது சில நூறு பேருந்துகளோட சில ஆயிரம் போக்குவரத்து ஊழியர்களோட துவக்கப்பட்ட இந்த துறை என்பது இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆலமரமாக, மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,30,000 பேர் பணிபுரிகிறார்கள். கிட்டத்தட்ட 25,000 பேருந்துகள் செயல்படுகிறது. தமிழகம் முழுவதும் அண்டை மாநிலங்களில் நம்முடைய கழகத்திற்கு சொந்தமான பணிமனைகள் என்று எடுத்தால் கிட்டத்தட்ட 400 பணிமனைகள் இருக்கிறது. இந்த 400 பணிமனைகள், இந்த பேருந்துகள் அனைத்தையும் சேர்த்தால் இதோட சொத்து மதிப்பு என்பது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய். ஒன்னு ரொம்ப தூரம் வேணாம், இதோ இருக்கக்கூடிய வடபழனி டெப்போ இருக்குல்ல, வடபழனி டெப்போ எத்தனை ஏக்கர் இருக்கும்? இதோட சொத்து மதிப்பு என்ன? இங்க ஒரு கிரவுண்ட் என்ன விலை வைக்கிறான்? வடபழனி இந்த டெப்போவை எடுத்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சொத்து. அது இந்த மாதிரி சென்னை நகரத்தில், தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட பணிமனைகள் இருக்கிறது. இவ்வளோ பெரிய சொத்தை உருவாக்கியது யாருன்னா அரசு கிடையாது. இந்த துறையில் பணியாற்றிய இந்த 1.25 லட்சம் ஊழியர்களின் உதிரத்தால், ரத்தத்தால், வியர்வையால் உருவாக்கப்பட்ட இத்தனை பெரிய துறை. இந்த துறையை இன்றைக்கு அழித்து சிதைத்து தனியாரிடம் கொடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் கங்கணம் கட்டி செயல்படுகிறது என்றால் அதை வேடிக்கை பார்ப்பதற்கு சிஐடியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ ஒருபோதும் இடமளிக்காது. எனவேதான் இந்த போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற மிக உயரிய கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்து என்ன உங்க கோரிக்கை? இவங்க கோரிக்கை ஒன்றும் கலைஞர் சேர்த்து சம்பாதிச்ச சொத்துல பங்குலாம் கேட்கல. கலைஞர் டிவியிலேயோ அல்லது சன் டிவியிலேயோ அல்லது இவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துகளிலோ பங்கு கேட்கவில்லை. நாங்கள் 40 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் உழைத்து ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன் ஏண்டா கொடுக்க மறுக்கிறீங்க? ஒன்னும் அப்ப மட்டும்தான் கிடையாது. அது நான் பணிபுரிகின்ற பொழுது என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் பிஎஃப் என்ற பெயரை எடுத்தீங்க, ஒரு பகுதி அரசாங்கம் கொடுத்துச்சு. ரெண்டும் சேர்த்து வட்டியை முதலுமா நான் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது எனக்கு தர வேண்டிய பணம் என்பது இன்றைக்கு 2017ஆம் ஆண்டு துவங்கி இன்று வரை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அந்த பணம் வழங்கப்படவில்லை என்றால் இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது திருட்டுத்தனம் இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு டீ கடைக்காரர் வச்சிருக்கிறாரு. டீ கடைக்காரரு காலையில 4 மணிக்கு வந்து கடை ஆரம்பிச்சு நைட்டு 12 மணிக்கு மூடுறாரு. மூடின உடனே அவர் கல்லாட இருக்கிற பணத்தை எடுத்து பாக்கெட் வச்சுட்டு போனா அதுக்கு பேர் என்ன? வழிபறி தானே. அதே மாதிரிதான் நான் 35 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இதுக்குள்ள தொலைச்சிருக்கிற. நான் பணி ஓய்வு பெற்று 60 வயதில் ரிட்டையர்ட் ஆகி வெளியில போகும்போது எனக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலனை கொடுக்காமல் இந்த அரசு அபகரிக்கும் என்றால் அது திருட்டுத்தனம் இல்லையா? அது வழிபறித்தனம் இல்லையா? அது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த பணத்தை கேட்பது அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? இதுதான் சிஐடி கேட்கிறோம். உண்மையிலேயே இது வெறும் சிஐடி மட்டும் கேட்க வேண்டிய கோரிக்கை அல்ல. இங்க இருக்கக்கூடிய எல்பிஎஃப் தொழிற்சங்கம், இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொழிற்சங்கம், இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்கம், இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கமும் சேர்ந்து கேட்க வேண்டிய கேள்வி அது. ஏதோ சிஐடி பணிபுரியக்கூடிய அந்த தொழிலாளிக்கு மட்டும் பணப்பலன் கிடைக்காம போகல.
டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலனை இன்றைக்கு அரசாங்கம் அபகரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அனைத்து தொழிலாளிகளும் கேட்க வேண்டிய இந்த நியாயமான கோரிக்கையை அவர்கள் எல்லாம் கேட்காமல் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்திற்காக சிஐடி இன்றைக்கு இந்த பட்டினி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் துவங்கி நாளை காலை வரை தங்களை வதைத்துக் கொண்டு தங்களை ஒடுக்கிக் கொண்டு தங்களுடைய உணவை எல்லாம் மறந்து இந்த தொழிலாளி வர்க்கத்திற்காக இந்த அளப்பரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டிய பணப்பயன் கிடைக்கல. அந்த பணப்பயனை உடனடியாக வழங்க வேண்டும் என்றுதான். இன்னொன்னு புதிய பென்ஷன் திட்டம், அது என்னன்னே தெரியல. அதுக்கு பேரு பென்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு பென்ஷன் திட்டம். பென்ஷனே கொடுக்கலாம், அதுக்கு பேர் என்னையா? புதிய பென்ஷன் திட்டம் என்னடான்னு சொன்னா 2003க்கு பின்னாடி வேலைக்கு வந்தவனுக்கு பென்ஷன் கிடையாது. அதுக்கு பேர் எதுக்கு பென்ஷன் திட்டம்? பென்ஷன் கொடுக்கணும்ல. அவன் என்னடா சொல்றானா, நீ வேலை செஞ்சினா நீ செஞ்ச வேலையில உன்கிட்ட பிடிக்கக்கூடிய பணம், அப்புறம் அரசாங்கம் பிடிக்கக்கூடிய பணம், ரெண்டுத்தையும் சேர்த்து நீ ரிட்டையர்ட் ஆகும் பொழுது 60% உன்கிட்ட கொடுப்பாங்களா. மீதம் இருக்கிற 40% இவங்க கொண்டு போய் எல்ஐசில போட்டு எல்ஐசி சூதாட்டம் ஆடுவானா. இந்த சூதாட்டம் ஆடி அதுல லாபம் வந்தா அந்த லாபத்துல எடுத்து 3500 ரூபாய் பிச்சை போடுவானா. யார் வீட்டு காசு எடுத்து எவன்டா வியாபாரம் பண்றது? ஸ்டாலின் வீட்டு காசு கொடுத்து வியாபாரம் பண்ணிக்கோ, உதயநிதி காசு கொடுத்து வியாபாரம் பண்ணிக்கோ. நான் உழைப்பனா, என் உழைப்புல வரக்கூடிய பிராவிடன் ஃபண்ட் பணத்தை எடுத்து இவர் ஷேர் மார்க்கெட்ல போடுவாரா. ஷேர் மார்க்கெட்ல வரக்கூடிய வருமானத்தை இவர் சாப்பிட்டு போயிட்டு எனக்கு பிச்சை காசு 3500 ரூபாய் கொடுப்பாரா. யாரா நீ? யாரு நீ? அதுல விஆர்எஸ் போனா அந்த 60% போய் 20% ஆயிடும். எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 8 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுவாரா. இதுக்கு பேரு புதிய பென்ஷன் திட்டம். அயோக்கியத்தனம் இல்லையா இது? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சருக்கும் பென்ஷன் உண்டு, எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் பென்ஷன் உண்டு. இவனுக்கு என்ன வெட்டி முறிச்சானுங்க? என்ன வெட்டி முறிச்சா? சட்டமன்ற உறுப்பினரா ஆன பின்னாடி 5 வருஷம் கழிச்சு அவன் சொத்து மதிப்பை பார்த்தா பல நூறு கோடியா மாறிடுது. புதுசா லான்ச் ஆகிற எல்லா காரும் வீட்டு முன்னாடி நிக்குது. திருடுறது அளவே கிடையாது, திருடிக்கிட்டே இருக்கிறான். இம்மான் திருடுறவனுக்கு மாச சம்பளம் 1,05,000 ரூபாய். இந்த 1,05,000 ரூபாய் இல்லாம ரயில் படி, ரயில் படி, அந்த படி, இந்த படின்னு எல்லா படி லம்சம். இது எல்லாத்தையும் வாங்கி 5 வருஷம் கொள்ளையடிச்ச பின்னாடி 5 வருஷம் கழிச்ச உடனே அவருக்கு பென்ஷன் வரும். அவர் செத்து போனா அவர் பொண்டாட்டிக்கு பென்ஷன் வரும். ஆனா இங்க 35 வருஷம் 40 வருஷமா என் தொழிலாளி பட்டினி கிடந்து மழையா வெயிலா புயலா எதுவும் தெரியாது. நமக்கு எல்லாம் கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன், வெளியில போக கூடாது. டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிக்கு லாக்டவுன் கிடையாது. புயல் வந்துச்சு, வீட்டை விட்டு வெளியில போக மாட்டோம். டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி வண்டி ஓட்டணும். மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, நான் வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருக்கணும். ஆனா டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி வண்டி ஓட்டணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டணுக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டானா? ஊரை அடிச்சு உலையில போட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சருக்கு பென்ஷன் கொடுக்கணும். எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு திமிரு? கேட்டா இந்த டிரான்ஸ்போர்ட் துறை மந்திரிக்கிறாருல்ல சிவசங்கர், அவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்றாரு, எப்பயா கொடுப்பீங்க? ஒரு படத்துல வடிவேலு சைக்கிள் வாடகை எடுத்துட்டு போவான். சைக்கிள் கடைக்கார கேட்பான், எப்படா விடுவேன் அப்படின்னு. காசு வந்தவன் விடுவேன். காசு எப்படா வரும்? விடும்போது காசு வரும். அந்த கணக்கில் இவன் பேசுறான், எப்பயா அதெல்லாம் கொடுப்ப? காசு வந்தா கொடுப்போம். காசு எப்ப வரும்? கொடுக்கும் போது வரும். ரெண்டுமே எப்படா வரும் அவருக்கு தெரியும். இதுக்கு பேர் ஒரு மந்திரி, இதுக்கு ஒரு அமைச்சரவை, இதுக்கு ஒரு இலாக்காவுக்கு செக்ரட்டரி, விளக்கமாருக்கு பட்டு கொஞ்சம். நான் கேட்கிறேன், அரசாங்கத்தில் பணம் இல்லை தானே? அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னா 6 மாசம் உங்க அமைச்சருக்கு சம்பளம் கொடுக்க நிப்பாட்டுங்க.
6 மாசம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் கொடுக்க நிப்பாட்டுங்க. 6 மாசம் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அவன் பஸ்ல போங்க, அரசாங்கத்தில் காசு இல்ல, இல்லைன்னா மூடிட்டு வீட்டுல சொல்லு. அது மட்டும் நடக்காது. எங்க காசு இல்லைனாலும் இது நடந்துகிட்டே இருக்கும். ஏன் காசு இல்ல? பஸ் போகுது. எனக்கு முன்னாடி கூட தோழர் பேசினாரு, இந்த பிங்க் கலர் பஸ்ல பெயிண்ட் அடிச்சா பெண்களுக்கு இலவசம். நல்ல விஷயம், வரவேற்கிறோம். பள்ளிக்கூட பேக போட்டு மாணவர்கள் வந்தா இலவசம், நல்ல விஷயம், வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் ஏறனா ஃப்ரீ, நல்ல விஷயம். வயோதிகர்கள் 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இலவசம், நல்ல விஷயம். இதெல்லாம் கரெக்ட், வரவேற்கிறோம். இப்ப நான் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு வயசானவர் வந்து, சார் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுப்பா, காலையில இருந்து சாப்பிடவே இல்லப்பா, கையில கச்சின காசு மிஸ் ஆயிருச்சுப்பா, ஒரு டீ வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னா, நான் டீ பிறந்த டீ சொல்லிட்டேன். காசு யாரு கொடுக்கணும்? டீ சொன்ன விளக்கண நான் தானே கொடுக்கணும். நான் டீ சொல்லிட்டு கடைக்காரனா காசு கொடுப்பா. நீ இலவச பஸ், பெண்கள் ஏறிக்கலாம், மாணவர்கள் ஏறிக்கலாம், முதியோர்கள் ஏறிக்கலாம், வயதானவர்கள் ஏறிக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் ஏறிக்கலாம், போலீஸ்கார ஏறிக்கலாம், அவை ஏறிக்கலாம், இவை ஏறிக்கலாம், எல்லாரும் ஏறிக்கலாம் சொன்னல. இவனுக்கெல்லாம் டிக்கெட் ஒப்பனை கொடுப்பா. அந்த டிக்கெட்டுக்கான காசு நீ கொடுக்கணும்ல. இந்த டிக்கெட்டுக்கான காசை கொடுக்க மாட்டாரா? அப்புறம் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நஷ்டத்தில் இருக்குது. எங்கடா எங்குது? நீ கொடுக்க வேண்டிய காசு 5000 கோடி. இந்த 15000 கோடி கொடுத்தினா இவனுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு தொகையை கொடுத்துடலாம், இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏவா கொடுத்துடலாம், இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஊராமுட்டு கையை பொண்டாட்டி நெய்ய, ஊராமுட்டு நெய்ய பொண்டாட்டி கையன்னு இந்த வருமானத்தை எல்லாம் ஒரு அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அரசாங்கம் கொடுக்கவே மாட்டாரா? டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நட்டத்தில் ஓடுதான். எங்கடா ஓடுச்சு? எங்க ஓடுச்சு? நஷ்டத்தில் ஓடி இருந்தா சில 100 பஸ் 25000 பஸ் அப்படி மாறி இருக்கும். எப்படி 400 டிப்போ வந்திருக்கும்? எப்படி இவ்வளவு சொத்து வந்திருக்கும்? இந்த உழைப்பு எல்லாமே இருந்துச்சு. அப்ப இந்த ஊதியருக்கு வேலை செஞ்சு 35 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் பணி செய்து ஓய்வு பெற்ற தொழிலாளி வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு சேர வேண்டிய பணத்தோட போகணும்ல. உன் லேபர் சட்டம் என்ன சொல்லுது? நான் சொல்லல. தொழிலாளர் நல வாரியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொழிலாளி பணியிலிருந்து ஓய்வு பெற்றானா அவனுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன் அடுத்த 30 நாட்களுக்குள் கிடைக்கணும். 30 நாட்களுக்குள் கிடைக்கணும். அப்படின்னா 2017 ரிட்டையர்ட் ஆனவனுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 2018 ரிட்டையர்ட் ஆனவனுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 2017 இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு தொழிலாளிக்கும் நீ பணப்பலனை கொடுக்கலையே, இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது திருட்டுத்தனம் இல்லையா? இது மொல்ல மாதிரி தனம் இல்லையா? இதை குடுடான்னு கேட்கறது என்ன அவ்வளவு பெரிய சமூக குற்றமா? இதுதான் கேட்கும். அப்புறம் என்ன பெரிய டிமாண்ட்? இந்த டிரான்ஸ்போர்ட்ல கேஷுவல் எம்ப்ளாய், அவுட் சோர்சிங். யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் 25,000க்கு மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கு. இந்த காலி பணியிடங்களை நிரப்புனா 25,000 பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும். 25,000 பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னா 25,000 குடும்பம் பொழைக்கும். இந்த 25,000 பேரை ஆளை எடுத்தானா ஆளை எடுக்க மாட்டாங்களா? அவுட் சோர்சிங்ல நான் கேட்கிறேன், இந்த கேஷுவல் தொழிலாளிக்கும் நிரந்தர தொழிலாளிக்கும் என்ன வித்தியாசம்? கேஷுவல் தொழிலாளி எல்லாம் பஸ் மேலே ஏறி உட்காந்து ஓட்டுவாங்க, நிரந்தர தொழிலாளி பஸ் உள்ள ஓட்டுவாங்களா? 2 பேரும் ஒன்னா தானே ஓட்டுறோம். நிரந்தர தொழிலாளி வேலைக்கு வர மாதிரி கேஷுவல் தொழிலாளி வேலைக்கு வரும். நிரந்தர தொழிலாளி வீட்டுக்கு வர மாதிரி கேஷுவல் தொழிலாளி வீட்டுக்கு போறோம். அப்ப கேஷுவல் தொழிலாளி என்ற ஒரு பிரிவு எதுக்கு? அவர்களை நிரந்தரப்படுத்தணும்ல. உங்ககிட்ட வேகன்சி என்ன பரவாயில்ல, 25,000 பணியிட வேகன்சி இருக்கு. 25,000 பணியிட வேகன்சி இருக்கும்போது இந்த வேகன்சியை ஃபில் பண்ணணும்ல. உங்க அண்ணா சொன்னார், வீதியிலே வேலையற்றதுகள், வேலையற்றதின் மூளையிலே பல விபரீத எண்ணங்கள், இந்த பல விபரீத எண்ணம் கொண்ட மூளையில் சாத்தான் குடியிருக்குன்னு சொன்னார். உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கு மேல சொன்னாங்க, வேலை இல்லாத இளைஞன் மடியில் கட்டி இருக்கிற வெடிகுண்டுனாங்க. தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்திருக்கிறானு. அந்த இளைஞனுக்கு அந்த 25,000 இடத்தை போட்டு கொடுத்தா என்ன ஒப்பாத்தா சம்பாதிச்சு குறைஞ்சு போயிடும்?
ஏன் நிரப்ப மாட்டீங்க? தமிழ்நாடு முழுவதும் கேஷுவல் தொழிலாளியா அவுட் சோர்சிங். அப்ப நெல்லையில் எடுக்கிற அவுட் சோர்சிங், சென்னையில் எடுக்கிற அவுட் சோர்சிங். ஏன் அவுட் சோர்சிங் கொடுக்கணும்? எதுக்கு அவுட் சோர்சிங் கொடுக்கணும்? இது தொழிலாளர் நலச்சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? இப்ப கேட்ட எஃப்டி, அது என்னடா எஃப்டி? பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். அது என்ன பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்? நம்ம ஊர்ல முன்னாடி எல்லாம் மிலிட்டரிக்கு போவாங்க, பாத்துக்கிறீங்களா? மிலிட்டரிக்கு போனா எத்தனை வருஷம் சர்வீஸ் கேட்பா? 20 வருஷம் சொன்னா 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சா மிலிட்டரிக்கு போனா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா. மிலிட்டரி ஒரு பென்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்த பின்னாடி அவர் தபாலிலோ அல்லது பேங்க்லயோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார். இதுக்கு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவார், அது பென்ஷன் தனியா வரும். அதுக்கப்புறம் இதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டானா எந்த பென்ஷன் வரும்? அந்த பென்ஷன் வரும். இப்ப எஃப்டி என்னடானா, நான் தனியார் கம்பெனிக்கு பள்ளிக்கூடம் முடிக்கும் போது கேம்பஸ்ல வந்து எடுப்பான், கல்லூரியில எடுத்தான்னு சொன்னா 20 வருஷம் அக்ரிமெண்ட், 15 வருஷம் அக்ரிமெண்ட், எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம். எனக்கு லேபர் லா பொருந்தாது, தொழிலாளர் நலச்சட்டம் எதுவும் பொருந்தாது. நான் யூனியன் வைக்க முடியாது, நான் கேள்வி கேட்க முடியாது. கிட்டத்தட்ட அடிமை. காலையில உள்ள போனா சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன். 15 வருஷம் ஆன உடனே 20 வருஷம் ஆன உடனே குப்பை மாறி தூக்கி வெளில போடுவான். அதுக்கப்புறம் நான் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது. இதுக்கு பேரு திராவிட மாடலா? இதுக்கு பேருதான் சமூக நீதியா? இதுக்கு பேருதான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாதிரியா? அப்ப இந்த பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் க்ளோஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காலி பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பினா கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். ஏன் செய்ய மாட்டீங்க? இதுதான் சிஐடி கேக்குது. நீங்க கான்ட்ராக்ட் முறையை ரத்து பண்ணுங்க, அவுட் சோர்சிங் ரத்து பண்ணுங்க, கேஷுவல் ரத்து பண்ணி அவனை நிரந்தரப்படுத்துங்க. அப்புறம் என்ன வேற டிமாண்ட்? பெரிய டிமாண்ட் இந்த டிஏன்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிஏ என்னன்னா 2015 நிப்பாட்டிட்டான். 2010 டிஏனா என்னது? அகவிலைப்படி அளவன். இந்த விலைவாசி ஏறுது இல்ல, விலைவாசி ஏறும் போது இது கூடவே ஏறணும். நமக்கு தெரியாது. நமக்கு வந்து சந்தையில் போய் தக்காளி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் 70 ரூபா. ஐயோ 70 ரூபாவா? நமக்கு தக்குன்னு தூக்கி வாங்கி போடும். வெங்காயம் எவ்வளோ கிலோ? 100 ரூபா. தக்குன்னு தூக்கி வாங்கி போடும். இந்த அரசு ஒரு புள்ளி வரம் போடுவான். விலைவாசி 7.8% சொல்லுவான். 7.8 புள்ளிகள் விலை உயர்ந்துள்ளது. நமக்கு ஒன்றும் புரியாது. இது எத்தனை புள்ளி விலை உயருதோ அத்தனை புள்ளிக்கு அகவிலைப்படி உயர்ந்துகிட்டே இருக்கணும். 2015 இருந்து நடக்கல. சிஐடி வழக்குக்கு போறான். சிஐடி வழக்குக்கு போனா நீதிமன்றம் அவங்க கேட்கறது ரைட்டு குடுடான்னு சொல்றாங்க. அரசு என்ன பண்ணணும்? இந்த ஆத்து ஓரமா இருக்கிறவன நீதிமன்றம் இழிதான்னு சொன்னா புல்டோசர் வருது, போலீஸ்கார வரும், தொடப்ப கட்ட வருது, வெள்ளை பூண்டு வருது, விளக்குமாறு வருது, எல்லாம் நாய் வருது. இதே கோர்ட்டு பள்ளிக்கரணையில மாஸ்லேண்ட்ல 175 ஹெக்டேர், 175 ஹெக்டேர் எவ்வளோ? ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர். 175 ஹெக்டேர் நிலத்தை எடுத்து குப்பமோட ஆக்கி வச்சிருக்கிறான். பசுமை தீர்ப்பாயம் உடனடியா இந்த குப்பமேட்டை காலி பண்ணி ஏற்கனவே அது எப்படி மார்ஷ்லேண்டா இருந்துச்சோ, சதுப்பு நிலமா இருந்துச்சோ அப்படி மாத்தணும்னு சொன்னா நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன அபிடேட் போடுறாங்கன்னா, நாங்கள் இந்த குப்பை குடோனை அகற்ற மாட்டோம், அதற்கு மாறாக பயோ மைனிங் முறையில் பள்ளத்தை வெட்டி பள்ளத்தில் குப்பையை போட்டு குப்பையிலிருந்து உரத்தை பிரிச்சு மேல பார்க்க வைப்போம், ஆனா பக்கெட் பண்ண மாட்டோம். அது என்ன, உனக்கு வந்தா ரத்தம் மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஆத்து ஓரங்கிறவனை எடுக்கிறான்னா உடனே புல்டோசர் தூக்கிட்டு வர உன் அரசு கிட்டத்தட்ட இந்த மாஸ்லாண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா? 5600 ஹெக்டேர். 5600 ஹெக்டர் எத்தனை ஏக்கர்? கிட்டத்தட்ட 13,000-14,000 ஏக்கர். இப்ப எவ்வளோடா இருக்குன்னா வெறும் 600 ஹெக்டேர் தான் இருக்கு. மீதி எல்லாத்தையும் திருடிட்டான். திருடுனது யாருன்னா யாரும் ரோட்ல போறவங்க கிடையாது. திருடுன அத்தனை பேரும் மத்திய அரசு, மாநில அரசு, கார்பரேட் முதலாளி. அங்கதான் விண்மில் ஆராய்ச்சி மையம் இருக்கு.
அங்கதான் கடல்சார் ஆராய்ச்சி மையம் இருக்கு, அங்கதான் பறக்கிற ரயில் நிலையம் இருக்கு, அங்கதான் எக்கோ பார்க் இருக்கு, அங்கதான் குப்பை குடோன் இருக்கு, அங்கதான் ஒரிசா பவன் இருக்கு, அங்கதான் எல்லா நொட்டும் இருக்கு. இதெல்லாம் திருநது யாரு? ரோட்ல போறவனா? திருநது எல்லாம் அரசு அதிகாரி தான். அங்க கோர்ட்டு சொன்னா கிட்ட போக மாட்டான். இங்க கோர்ட்டு அவனுக்கு சம்பளம் கொடுறா, டிஏ கொடுறானா, அது என்ன கோர்ட்டு சொல்றது நான் கேட்கறது? நான் கேட்க மாட்டேன், உச்ச நீதிமன்றத்துக்கு போறான். அப்ப நீ யாருக்கு ஆதரவா இருக்கிற? தொழிலாளி வர்க்கத்துக்கு ஆதரவா இருக்கிறியா, முதலாளிகளுக்கு ஆதரவா இருக்கிறியா? 2015 எத்தனை மாசம் ஆகுது? கிட்டத்தட்ட 104 மாசம். 104 மாசமா இந்த தொழிலாளிக்கு சேர ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தணும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தி 3 வருஷம் ஆளு வேலை செய்வாரு, சம்பளம் ஏறாது. 3 வருஷத்துக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் விலைவாசி புள்ளி, அந்த புள்ளி, இந்த புள்ளி, வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து 250 ரூபா, 350 ரூபா, 450 ரூபா, 550 ஏதோ ஒரு அளவு ஒன்று போட்டு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஆகும். இந்த ஒப்பந்தம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கணும். ஆனா இப்ப 3 வருஷம் முடிஞ்சிச்சு, 4 வருஷம் முடிஞ்சிச்சு, 5வது வருஷம் வந்துருச்சு, நடக்கவே மாட்டேங்குது. நீ தானே சொன்ன, தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்ன? நீ மட்டும் எனக்கு வாக்களிச்சு பாரு, 100 நாள்ல உன் பிரச்சனை செட்டில் பண்ணிடுவேன். வாக்களிச்சுமா? வாக்களிச்சு. இப்ப கூட 2024 ஒன்றிய அரசு, மோடி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அது வெறுப்பு அரசியல், அது தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான அரசியல், அது இந்தியாவில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு எதிரான அரசியல், அது ஒரு பாசிச அரசு. அந்த அரசு கூண்டோடு அகற்றப்பட வேண்டும் என்று ஒரே கோரிக்கைக்காக தான் திமுகவோடு கூட்டணி. அது ஒரே அடிப்படையில தான் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், 40 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிஐடி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் அதுக்காக பணி செஞ்சோம். 40 தொகுதி வெற்றி பெற்றோம். நீ சொன்ன மாதிரி 2021 உனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியாச்சு. உங்க கோரிக்கை தீர்த்திருக்கணும் இல்ல? நீ 100 நாள் கேட்ட, சரி வேணா ஒரு 200 நாள் எடுத்துக்கலாம்ல, சரி ஒரு 300 நாள் எடுத்துக்கலாம்ல, இல்ல ஒரு 500 நாள் எடுத்துக்கலாம்ல. 1000 நாள் முடிஞ்சு போச்சு, ஏன் செட்டில் ஆகல? செட்டில் ஆகணும்ல. அப்ப யாருக்காக இருக்கிற? எனவே சிஐடியோ இந்த 24 மணி நேரம் பட்டினி போராடுறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை ஏதோ பெரிய கோரிக்கை எல்லாம் கிடையாது. ஏற்கனவே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தது. அதை இந்த முதலாளித்துவ வர்க்கம், திமுக அரசு, ஏற்கனவே அதிமுக அரசு, 2 கூட்டு களவாணிகளும் சேர்ந்து பிடுங்கிக் கொண்ட உரிமைகள், அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு தான் அந்த போராட்டம். என்ன உரிமை? 1, எங்களுக்கு ஏற்கனவே வழங்கிய அடிப்படையில் பழைய ஓய்வூதியத்தை வழங்கு, ஓய்வூதியர்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ அரியரோட கொடு, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் நடத்தி ஊதிய உயர்வை வழங்கு, ரிட்டையர்ட் ஆகக்கூடிய தொழிலாளிகளுக்கு உடனடியாக பணப்பலனை வழங்கு. 5வது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கேஷுவல் எம்ப்ளாயை நிரந்தரப்படுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கிற 25,000 போக்குவரத்து துறையில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்பு. இதுல ஏதாவது கஷ்டமான டிமாண்ட் இருக்கா? யாராவது ஒரு பஸ் எங்க பேர்ல எழுதி வச்சுன்னு கேட்டோமா? இல்ல டிப்போ எழுதி வச்சுன்னு கேட்டோமா? இல்ல கலைஞர் டிவியில பங்கு கேட்டோமா? நாங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது, நாங்கள் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த துறையை வளர்ப்பதற்காக எங்களுடைய ரத்தத்தை சிந்தி வியர்வை சிந்தி உழைத்த எங்களுடைய உரிமையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் காது கேட்காமல் இருந்தால், கேளா செவியாக இருந்தால், இதை ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டா இதன் விளைவு மிகப்பெரிய விளைவை சந்திப்பீங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கான வாக்கு விகிதம் குறைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் 1, பழைய ஓய்வூதியம், பழைய பென்ஷன் சிஸ்டம். இதை கொண்டு வரால பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் எல்லாம் பழைய பென்ஷன் சிஸ்டம் வந்துவிட்டது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அதை கொண்டு வரல. அது எல்லாம் தொழிலாளிகளுக்கு இருக்கிற கோபம். உதய மின் திட்டத்தின் அடிப்படையில் நீங்க உயர்த்திருக்கிற மின் கட்டண உயர்வு இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற கோபம், சொத்து வரி உயர்வு இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற கோபம்,
இப்படி நீங்கள் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக, உழைப்பாளி மக்களுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எதிராக திரும்பாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய கண்ணை நல்லா திறந்து சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை பற்றி கவலைப்படுங்கள். அதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து தொழிலாளிகளின் இந்த கோரிக்கையை செவிமடுங்கள், நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் இந்த போராட்டம் பணிமனைக்குள்ள நடக்கிற போராட்டமாக இருக்காது. இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து ஒரு வலுவான போராட்டமாக அது தொடரும். அதிலும் இந்த பிரச்சனை தீரவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டம் நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியாக, மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். அந்த போராட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றியுடன்.